வணக்கம், வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? அன்புமணி அவர்கள் தான் மனவேதனையில இருக்கிறதா புலம்பியிருந்தார் நேற்றுக்கு ஒரு மேடையில. ஆ தன்னுடைய மனவேதனைக்கு யார் காரணம் அப்படின்னு அவர் சொல்லலனாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடந்த சில மாதங்களாக நான் மனவேதனையில இருக்கேன். அ என்னைய தலைவர் பதவியிலிருந்து நீக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் என்ன தப்பு பண்ணேன்? எதற்காக அந்த தவறை செய்தீர்கள்? நான் செயற் தலைவராக செய்யணும்னு நீங்க யார் முடிவு பண்றதுக்கு? நான் தலைவராகவே தொடருவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இல்ல அத கட்சிக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி, கட்சிக்கு இருக்கிற வாக்குகள் மேலும் சரிவதற்காக இவங்கலாம் செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு. அதற்கு என்ன காரணங்கள்? அதற்கான பேசிக் என்ன? இப்ப ஜி.கே. மணி அவர்கள் சொல்லும்போது கூட, இல்லங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு சின்ன இதுதான். அத நாங்க சரி பண்ணிட்டோம். கூடிய விரைவில் அன்புமணி அவர்கள் டாக்டர சந்திப்பாரு அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அதில இருக்கிற உண்மைத்தன்மை என்ன? அதை பற்றி நம்ம விரிவாகவே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய அளவுல ஒரு மனவேதனையை நேற்று வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கூட்டத்துல பேசும்போது பேசினாரு. அந்த மனவேதனைக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து தலைவர் பதவியிலிருந்து அவரை செயல் தலைவர்ன்னு பதவி இறக்கம் செய்தார். நான் என்ன தப்பு பண்ணேன்? எதற்காக இந்த மாரி பண்ணணும்? நான் வந்து ஏதோ தப்பு பண்ணி தான் ஓப்பனா கேட்கலாமே! அப்படி அத விட்டுட்டு என்ன வந்து தலைவர் பதவி வந்து குறைப்பதற்கான காரணம் என்ன? அவருடைய அன்புமணியோட அக்கா மகன் நெனைக்கிறேன். அவர வந்து போஸ்டிங் கொண்றதுக்கும், அவர புரமோட் பண்றதுக்கும் முயற்சி பண்றாரு அப்டின்லாம் சொல்லப்படுதுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக உடைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதோ! அப்டின்னு தான் எனக்கு தோணுது. காரணம் இந்த பிணக்கு தான். இந்த பிணக்குக்கான காரணம் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். ஒண்ணும் இல்லங்க. அந்த சித்திரை முழு நிலவு மாநாடுன்னு ஒண்ணு நடத்துனாங்க. அதுல தான் பையன பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவ்வளவு கிழின்னு கிழிக்கிறாருங்க. "நீ யாருன்னு உனக்கு தெரியும். நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியுங்கிற மாரி அடிச்சு துவம்சம் பண்றாரு. என்னன்னா, அதாவதுங்க தன்னுடைய மகன் தவறு செய்கிறார் என்றால், அவர் தனியா கூப்ட்டு பேசணுமே தவிர, அத கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா, இந்த மாரி முழு நிலவு மாநாடுலாம் நடத்தக்கூடாது. மாநாட்டுல அவ்ளோ கெட்ட பேரு. கண்டபடி திட்டுறாரு. யாரு? தன்னுடைய தொண்டர்களே கண்டபடி திட்டுறாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள். அந்த மாதிரி செயல்பாடுகள் மேலும் கட்சிய வீக்னஸ் ஆக்குமே தவிர, அதனால பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிறது தான். அவர் எதுவும் சொன்னாரு. அது என்னது? நீங்கலாம் ரியல் எஸ்டேட் பண்றதுக்கு தான கட்சிக்கு வரீங்க அப்படின்லாம் திட்டுறாரு அவர் கண்டபடி. அது இட்ஸ் நாட் ரைட். எல்லாரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்கன்னா, உலகம் பூரா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்கள் எல்லாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் அவன் ஒரு 5% பேர் பண்ணுவானா? இல்ல ஒரு 3% பேர் பண்ணுவானா? அவ்வளவுதான் பண்ணுவாங்க. மீதி எல்லாரும் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? என்ன சொல்ல வர்றாரு ராமதாஸ் அவர்கள்? அவர் செய்த மிகப்பெரிய ஒரு பிழைங்க அது. அப்படி தொண்டர்கள ஓப்பனா திட்டுறது அப்படிங்கிறது வந்து, நீங்க ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம், டோர் எல்லாம் குளோஸ் பண்ணிட்டு எல்லாரையும் திட்டுறீங்கன்னா திட்டுங்க. அது வேற விஷயம். ஒரு மாநாட்டுல வந்து தொண்டர்களை திட்டுவதுங்கிறது வந்து கட்சிக்கு நல்லது கிடையாது. அந்த கோவத்துல தான் அன்புமணி அவர்கள் சொல்றாரு. "நீ என்னோட நடத்திக்கோ. எவன் வரான்னு நான் பார்க்குறேங்கிற" மாரி கொண்டு போறாரு. அதாவது அவருக்கு 80, 85 வயசு ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல ராமதாஸ் பக்கம் போவாங்களா? அன்புமணி பக்கம் போவாங்களான்னு கேட்டா, அன்புமணி பக்கம் தான் போவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. இது வந்து ராமதாஸ் அதுக்கு மேல, மேல, மேல மீட்டிங் நடத்திக்கிட்டே இருக்காரு. எல்லாரையும் எப்படியாவது கூட்டு வந்துரணும் அப்படின்ட்டு. நான் வந்து அன்புமணிய பதவி விட்டு நீக்கணும் அப்படின்லாம் கேட்கிறாரு. அது அது நியாயமா இல்லையாங்கிறது ஒரு பக்கங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு கட்சி நல்லபடியா இருக்கணும் அப்படின்னா, ஒற்றுமை ரொம்ப முக்கியம். இப்ப அதிமுக பிரிஞ்சு சின்னா பின்னமானதுக்கு காரணம் யாரு? எடப்பாடி தான். ஏன்னா நான் சசிகலாவ நீக்குவேன், டிடிவி தினகரன நீக்குவேன், ஓபிஎஸ்ஸ நீக்குவேன், வைத்திலிங்கத்த நீக்குவேன், புகழேந்தி நீக்குவேன்னு இவரு நீக்கிக்கிட்டே இருந்தாருன்னா, கட்சி எப்படிங்க வளரும்? ஜெயலலிதா அவர்களே தவறு செய்த அமைச்சர்களையும், இவங்களையும் கட்சிய விட்டு நீக்குவாங்க. தேர்தல் நேரத்துல பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டுப்பாங்க. சீட்டு குடுக்குறாங்களோ இல்லையோ வேலை செய்யுங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா அவங்களுக்கு அடுத்த முறை எம்பி சீட் குடுப்பாங்க. அந்த மாரி ஏதாவது ஒரு காம்பன்சேட் பண்ணுவாங்க. ஆனா இவர் வந்து நான் நீக்கினது தான். யாரையும் நான் உள்ள சேர்க்க மாட்டேன் அப்படின்னாருன்னா, கட்சி எப்படி வளரும்? அதே சூழல் தான் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. அன்புமணி கடுமையா உழைக்கிறாரு. இந்த மாற்றம், முன்னேற்றம் அன்புமணி எல்லாம் பண்ணாரு. அப்பல்லாம் ஒரு 5, 6% ஓட்டும் வாங்குனாங்க. இப்ப ஏன் வந்து படிப்படியாக அந்த வாக்கு சதவீதம் அவர்களுக்கு குறைகிறது அப்படின்னா, முக்கியமான காரணம் தங்களுடன் ஒற்றுமை இல்லை. கட்சிக்காரனே வெறுத்து போயிட்டான். உண்மைய சொல்லணும் அப்படின்னா. அதாவது சாதி கட்சின்னு ஓட்டு போட்டு நான் என்னையா சாதிச்சேன் உங்ககிட்ட? ஒண்ணும் இல்ல ஆட்சிக்கு வர திமுகல இருக்கிற வன்னியர்கள் ஓட்டு போட்டா நான் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வத்த போய் பார்ப்பேன். ஒரு 10 விஷயம் கேட்கிறேன் 2, 3 விஷயமாவது பண்ணி குடுப்பாங்க. இன்னைக்கு உங்ககிட்ட என்ன பிரயோஜனம்னு கேட்கறாங்க. அதுதான் இப்ப பாமக தொண்டர்கள் கேட்பது. உங்கள்ட்ட இருந்தா என்ன பிரயோஜனம்ங்கிறாங்க. கடந்த 2011க்கு பிறகு ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சியோட அவங்க கூட்டணியே இல்ல. அப்படிதான் சூழல் இருக்கு இல்லையா? அப்ப என்ன நடக்கும்? இந்த புரிதலே வந்து டாக்டர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இல்ல. கடந்த முறை பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முக்கிய காரணம் வந்து அன்புமணி தான். ஏன்னா அதிமுக பக்கம் போணும்னு தான் அப்ப இவரு நெனச்சாரு. யாரு? இப்ப டாக்டர் ராமதாஸ் அவர்கள்.
ஆனா அன்புமணியோட சில வழக்குகள் காரணமாக ஒரு பிரஷர் குடுத்தாங்க பாஜக. அதன் காரணமாக அங்க போனாங்க. அது கூட ஓகேங்க. பட் இருக்கிற சூழல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஒரு இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவோட கூட்டணி போனால் வெற்றி பெற முடியாது. ஆனா இப்ப அதிமுகவும், பாஜகவும் கூட்டணியில இருக்காங்க. அந்த கூட்டணி கணக்கு போடுங்களேன். இப்ப பாஜக, அதிமுக கூட்டணிக்கு போனா ஓரளவுக்கு இந்த 5 எம்எல்ஏங்கிறது 10 எம்எல்ஏ கூட வரலாம். பட் ஆனா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வேறு மாதிரி நினைக்கிறாரு அப்படிங்கிறாங்க. இவரு விஜயோட போலாம், இல்ல திமுகவோட போலாம்னு நினைக்கிறாங்க. பட் திமுகல இடம் இல்லன்னு சொல்லிட்டாரு. 2 மாதங்களுக்கு முன்னாடி மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது என்ன அப்படின்னா, இங்க பாமகவுக்கோ இல்ல வேற கட்சிகளுக்கோ இடம் இல்லை. இது ஏற்கனவே ஹவுஸ்ஃபுல்ல ஓடிட்டு இருக்கோம். ஒரு பலமான கூட்டணியாக இருக்கிறது. இது மேலும் தேவையில்லைங்கிறாரு. இப்ப நம்ம கிட்ட 45, 50% ஓட்ட வச்சுட்டு இருக்கோம். மத்ததெல்லாம் நீங்க 8, 5, 6% பிரிக்க போறீங்க. அது எங்களுக்கு தேவையே கிடையாதுங்கிறார். நாங்க 45% வாங்கினாலும் திமுக ஆட்சி தான் 170, 180 இடங்கள் நாங்க ஜெயிப்போங்கிறாரு. இப்ப அதிமுக கூட என்ன சொல்றாங்க? அதிமுக, பாஜக, பாமக, திமுக எல்லாம் கூட்டணி சேர்ந்தா 119 இடங்கள்ல வெற்றி பெறுவோங்கிறாங்க. 119 இடங்கள்ல வெற்றி பெற்று என்ன பண்றது? அந்த 119 இடங்களும் அதிமுகவான்னு கேட்டா கிடையாது. அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக எல்லாரும் சேர்ந்து வெற்றி பெறுவார்கள். அப்ப அது கூட்டணி ஆட்சியாக தான் அமையும். அதுதானே அமித்ஷா சொல்லிட்டு போறாரு. இப்போ ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து பாஜகவோட கூட்டணி அப்படின்னா கிட்டத்தட்ட திமுகவுக்கு ஒரு பலம் பொருந்திய ஒரு எதிர்க்கட்சியாக அது அமையும். ஆனால் அப்படி அவர் செய்ய தயாராகவே இல்லையே. ஓபிஎஸ் புலம்பிட்டுல இருக்காரு. ஓபிஎஸ் எதுக்கு புலம்புறாரு? அமித்ஷா அவர்கள் எங்களை வந்து கூப்பிடவே இல்லை அப்படின்னு. அதே போல அன்புமணியும் அவர் கூப்பிடல. காரணம் என்னன்னா அன்புமணி தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டார். யாரு? டாக்டர் ராமதாஸ். அப்ப நடந்த பிரச்சனை தான் அது. அதாவது ஒரு தலைவரா இருந்தா அமித்ஷா போய் பார்ப்பாரு. அதனால பாஜக கூட்டணிக்கு தான் போகக்கூடாது என்பதற்காகத்தான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அந்த வேலையை செய்யறாரு அப்படிங்கிறது கண்கூடா தெரியுது. சோ பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாஜகவோடு இணையக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துல தான் தலைவர் பதவி தூக்குறாரு. அதுதான் நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படிங்கிறாரு. நான் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன் பதவி நீக்கினதுல இருந்து. ஏன்னா ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு புலம்புறாரு அன்புமணி. சோ ஒரு கட்சி இப்படி புலம்ப விட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய வாக்கு சதவீதம் குறையும். இது கூட தெரியாதா டாக்டர் அவர்களுக்கு? நம்ம சொல்லி தரணுமா? சோ அரசியல் அனுபவம் மிக்கவர் அவர். அவர் என்ன சொல்றாரு? நம்ம தனித்தனியால 40 தொகுதியில ஜெயிக்கலாம்னாரு. அப்ப ஏங்க 2021ல 5 இடத்துல ஜெயிச்சீங்க? நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா 40 தொகுதியில உங்களுக்கு 25 இடம் கொடுத்தாங்க இல்லையா? அந்த 25 இடத்துல நீங்க ஜெயிக்க முடியலையே. எப்படி 5 இடம் தானே ஜெயிச்சீங்க. மீதி எங்க போச்சு? தனியார் என்னால நம்ம 4 இடத்துல ஜெயிச்சோமே அப்படிங்கிறாரு. அந்த 4 தொகுதி 5 தொகுதி தாங்க. அதுக்கு மேல கிடையாது உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா. பட் அந்த ஃபேக்டரை வந்து நான் வந்து 50 தொகுதியில ஜெயிப்போம், 40 தொகுதியில ஜெயிப்போம்னு சும்மா பொய்யா வந்து மக்களை சந்தோஷப்படுத்துறதுங்கிறது வந்து வாய் வார்த்தையில சொல்லலாங்க. பட் பிராக்டிக்கலா பாருங்க. அவ்வளவு பெரிய கூட்டணி. பாஜக, அதிமுக, பாமக எல்லாரும் தானே சேர்ந்து நின்னீங்க. அப்புறம் எப்படி தோத்தீங்க? கேட்டா நாங்க தனித்திருநாளே 40 தொகுதியில ஜெயிப்போம்னீங்களே. அப்ப ஏன் நீங்க ஜெயிக்கலங்க ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்ப பாராளுமன்ற தேர்தல பாஜகவோட கூட்டணி வச்சுங்க. நீங்க தனித்தே 40 தொகுதி, 50 தொகுதி ஜெயிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2, 3 எம்பி சீட்லயாவது ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிக்க முடிஞ்சதா? ஜெயிக்க முடியல. என்ன காரணம்? 40 தொகுதி அப்படின்னா 4 6 24 எவ்வளவு 6, 7 தொகுதியில ஜெயிச்சிருக்கணும் அப்போ. 6, 7 தொகுதியில அவங்க ஜெயிச்சிருக்கணும். 10 தொகுதியை வாங்கிட்டு ஜெயிக்கவே முடியலையே. தர்மபுரியில கொஞ்சம் கிட்ட வந்தாங்கன்னு வச்சுங்க. ஏன்னா தர்மபுரி மட்டும் தான். வேற எங்க ஜெயிக்க முடியும் சொல்லுங்க. சோ பிராக்டிக்கலா இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். அன்புமணி அவர்கள் பிராக்டிக்கலா யோசிக்கிறாரு. பட் விஜயோட போறது அவங்களுக்கு நல்லது தான். பட் அவங்க போவாங்களான்னு தெரியாது. நான் விஜயோட போனா அதிகமான சீட்டு கிடைக்கும். அதிகமான பேருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை 15 எம்எல்ஏக்கள் வராங்க. விஜய்க்கு நல்ல எம்எல்ஏக்கள் வராங்கன்னு கூட்டணி ஆட்சி கூட வைக்கலாம். பட் அது ஆட்சிக்கு வருதா இல்லைங்கிறது அப்புறம். ஏன்னா விஜய்க்கு இப்பொழுதைக்கு 8ல இருந்து 12% அதுக்கு மேல கிடையாதுங்க. ஆவரேஜ் அதுக்கு 8க்கு கீழே போனாலும் போலாம், 12க்கு மேல போனாலும் போலாம். ஆனா இதுக்குள்ளதான் அவங்க குறுகுவாங்க அப்படிங்கிறது. அதை வச்சு நான் ஆட்சிக்கு வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. பட் விஜயும் கூட்டணிக்கு முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா திமுகவும் கூட்டணி அவ்வளவு பெரிய கட்சியை கூட்டணி வைக்குது. நம்ம ஏன் கூட்டணி வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய வாதம் இல்லையா? இந்த புரிதலை அன்புமணி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 2016ல மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி அப்படின்லாம் பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாரு. பட் அதுக்கு வந்து அந்த அந்த தேர்தல் வேலை செஞ்சவர் தான் இப்ப விஜயோட இருக்காரு. சோ இது ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் எல்லாமே. சோ இது நடக்கும். ஒருவேளை பாமக வந்து விஜயோட போனாங்க அப்படின்னா ஒரு மரியாதைக்குரிய ஒரு இடம் கிடைக்குங்க. அதிமுக பாஜகவோட போனார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 5, 6 எம்எல்ஏக்கள் ஜெயிக்கலாம். முடியாதுன்னு சொல்லல. பட் ஆட்சிக்கு வர அளவுக்கு அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா விஜய் கிட்ட போனாங்கன்னா துணை முதல்வர் பதவி கொடுங்கன்னு கேட்கலாம். விஜய் சின்ன வயசுல சின்னவரா இருந்தாலும் அவருக்கு மாசு இருக்கு. அதனால அதை கேட்கறாங்க. அதானே? அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட 2 மடங்கு அவங்களுக்கு வாக்கு சதவீதம் வருங்கிற ஒரு கணிப்பு இருக்கு. அதைதான் சொல்றாங்க. அததான் விஜய் நினைக்கிறாரு. இப்ப ஏடிஎம்கோட கூட்டணி போனா விஜய்க்கு வந்து 10 தொகுதி தரோம், 12 தொகுதி தராங்கிறாங்க. அப்புறம் அந்த கோவத்துல அவர் உங்ககிட்ட இனிமே பேசவே மாட்டான். அதிமுகவோட கூட்டணி கிடையாதுன்னு நிர்மல்குமார் அறிவிச்சிட்டாரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. மேட்டர் ஓவர். பட் அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல. பட் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மனக்குமரலை வெளிப்படுத்தி இருக்கிறார்.
அந்த மனக்குமரல் ராமதாஸ் அவர்களுக்கு கேட்குமா? இல்ல இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு தனி கட்சி தனி ஆபீஸே போட்டுருவார் போல இருக்கு அன்புமணி. அப்படிதான் போயிட்டு இருக்கு நிலவரம். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அதேபோல நம்முடைய சேனலை ஆதரவு வைக்கின்ற அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவ்ரி ஒன்.